ஹாய் காய்ஸ், ஜிம்முக்கு போகிற எல்லாருமே வந்து ஒரு பாடி பில்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லைனா ஒரு பாடி பில்டர் மாதிரி ஃபிசிக் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க பாடியில் இருக்க ஃபேட்லாம் கட் பண்ணிட்டு ஒரு பீக் கண்டிஷன் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இது ஜென்ரலாக யாரெல்லாம் ஜிம்முக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இருக்க ஆசை தான். பட் இதை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ராப்பரான டயட், ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் மைக் மென்சர் என்ன சொல்கிறாருன்னா, இது உங்கள் எல்லாராலையும் சாத்தியம் தான் சொல்கிறாரு. ஸோ மைக் மென்சர் சொல்கிற அட்வைஸை கேளுங்க. நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பாடி பில்டர்ஸ் இல்லை. பட் ஸ்டில் வந்து அவங்களுடைய ஃபிசிக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறவங்க வந்து அவங்களுடைய பீக் கண்டிஷன் அடைகிறதுக்கு எந்த மாதிரி வழிமுறைகள் இருக்குன்னு மைக் மென்சர் இங்கே தெளிவாக சொல்கிறாரு. முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஃபேட்டாக இருக்கீங்களா இல்லை வந்து மஸ்குலராக இருக்கீங்களா, அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணோம். உங்கள் பாடி வந்து பீக் கண்டிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பீக் கண்டிஷன் அப்படின்னா என்னென்னா, உங்கள் பாடியில் இருக்க ஃபேட்லாம் போயிட்டு ரொம்பவே மஸ்குலராக தோற்றம் அளிக்கும். அதுதான் வந்து பீக் கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்த பீக் கண்டிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுடைய டயட், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பராக அனலைஸ் பண்ணோம். அப்போ தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் பாடியில் இருக்க ஃபேட்லாம் போயிட்டு நீங்கள் ரொம்பவே மஸ்குலர் ஆகிட்டீங்கன்னு எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண மஸ்குலர் மாஸ் வந்து உங்கள் பாடியில் இருக்கும். அது மட்டும் இல்லாத உங்கள் பாடியில் இருக்க ஃபேட்லாம் போயிட்டு ரொம்பவே மஸ்குலராக ரிப்படாக தெரிவிங்க. ஸோ இதுதான் பீக் கண்டிஷன். இந்த பீக் கண்டிஷன் அடையிறதுக்கு உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாடி ஃபேட் லெவல் எப்படி இருக்குது நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பீக் கண்டிஷன் உங்களால் அடைய முடியும். இப்போ நிறைய பேர் ரொம்பவே ஃபேட்டாக ரொம்பவே ஒபிஸாக இருப்பாங்க. அவங்களால வந்து ஜஸ்ட்டு 6 வீக்கில் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். இப்போ கரண்ட்டாக உங்கள் பாடியில் இருக்க ஃபேட் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுடைய ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ண முடியும். நீங்கள் ரொம்பவே லீனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் தேவைப்படும். நீங்கள் ரொம்பவே ஃபேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அதே மாதிரி ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக டயட் இருக்கிறது, ஓவர் ட்ரைனிங் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு மசில் லாஸ் தான் ஏற்படும். ஸோ இந்த டைமில் வந்து ஏதாச்சும் ஒன்று தான் பண்ண முடியும். மசிலை பில்ட் பண்ண முடியும், இல்லைனா ஃபேட்டை வந்து லாஸ் பண்ண முடியும். ரெண்டுத்தையும் வந்து ஒரே டைமில் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் மைக் மென்சரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய மசில் மாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களுடைய பாடி ஃபேட்டை வந்து கட் பண்ண முடியும். உங்களுடைய பாடி ஃபேட்டை எப்படி வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும், அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு சிறந்த பெஸ்ட் அக்யூரேட் வே என்னென்னா ஹைட்ரோஸ்டாட்டிக், அதாவது அண்டர் வெயிட் வெயிங் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே காஸ்ட்லியான விஷயம், நம்ம எல்லாராலையும் பண்ண முடியாது. இன்னொன்று என்னென்னா ஸ்கின் கேலிபர்னு சொல்லுவாங்க. இதுவும் எக்ஸாக்டாக ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்காது. இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் விற்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்கின் கேலிபர் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம பைசப், ட்ரைசப், லோயர் பேக்கில் வச்சு நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். இது ரெண்டுமே இம்பாசிபிள் தான். ஏன்னா இந்த அளவுக்கு யாருக்குமே வசதி இல்லை. பட் இருக்கிறதுல ரொம்பவே சிம்பிளான வேணா மிரரில் போய் பார்க்குறது தான் நம்ம பாடியை. எஸ், நம்ம எல்லாருமே அப்படி தான் பார்ப்போம். அப்படி தான் நம்மளுடைய பாடி பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க முடியும், எவ்வளோ வந்து ஃபேட் இருக்குது அப்படின்னு. மைக் மென்சர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய செஸ்ட்டு வந்து ஸ்கொயராக இருக்கணும் ப்ராப்பராக. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கணும். உங்களுடைய மசிலுக்கு வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாத உங்களுடைய தொப்புள் பகுதி வந்து குழன்னு ஆடக்கூடாது. ரொம்பவே டைட்டாக இருக்கணும். எந்த ஒரு ஃபேட்டுமே அந்த தொப்புள் பகுதியில் வந்து இருக்கக்கூடாது. அதாவது நம்மளுடைய லோயர் அப்டாமினை தான் மைக் மென்சர் வந்து இங்கே சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய ஓவரால் கண்டிஷனிங்கை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக கண்டுபிடிக்க முடியும்னா, நம்மளுடைய லோயர் பேக் பகுதியில் வந்து, அதாவது லவ் ஹேண்டில் சொல்லுவாங்களா, அங்கே வந்து எந்த ஒரு ஃபேட்டுமே இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய லோயர் பேக்கை வந்து புல் பண்ணி இழுத்திங்கன்னா 1 இன்ச் இல்லைனா அதுக்கும் மேலே உங்களால் ஸ்கின்னை வந்து இழுக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இன்னும் பெட்டரான கண்டிஷனை அச்சீவ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இன்னும் நீங்கள் ப்ராப்பரான பெட்டரான கண்டிஷனை அச்சீவ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 10 வீக்ஸ்னாச்சும் உங்களுக்கு தேவைப்படும். இன்னும் எக்ஸ்ட்ரீமான ட்ரைனிங் இருந்து, ஹார்ட் கோர் ட்ரைனிங் இருந்து நீங்கள் வந்து ரிப்பீட் கண்டிஷனை அச்சீவ் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய லோயர் பேக், உங்களுடைய லோயர் அப்டாமன், உங்களுடைய நிப்பிள் ஏரியா, தொப்புள் பகுதி, ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுடைய ப்ராப்பரான கண்டிஷனிங், அதுக்கப்புறம் உங்களுடைய பாடி ஃபேட் லெவலை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலான்னு மைக் மென்சர் இங்கே சொல்கிறாரு. ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 5 to 6 வீக்னாச்சும் வேணும். மினிமம் இந்த டைம் ப்ரிப்பரேஷனாச்சும் வேணும். மோர் தென் 12 to 10 வீக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மைண்டும் பாடியை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடும் மைக் மென்சர் சொல்கிறாரு. நீங்கள் ரொம்பவே லீன் மஸ்குலராக ஆல்ரெடி இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஃபேட்டை வந்து 5 to 6 வீக்கில் வந்து உங்களால் கட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஒரு எண்டோமார்க் பாடி டைப், அதாவது ரொம்பவே ஸ்கின்னி ஃபேட் இல்லை ரொம்பவே ஃபேட்டாக இருப்பாங்களா, ஸோ இந்த மாதிரி ஆளுங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பாடி ஃபேட் வந்து ஈஸியாக உங்கள் பாடியில் வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாடி டைப் இருக்குது உங்களுக்கு 8 to 10 வீக்ஸ்னாச்சும் ஆகும். ஸோ மைக் மென்சர் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லார் பாடியும் வந்து ஒரே மாதிரி வந்து ரியாக்ட் ஆகாது. சில பேருக்கு வந்து 5 to 6 வீக் ஆகும், சில பேருக்கு வந்து 8 to 10 வீக்ஸ் ஆகும் உங்களுடைய பீக் கண்டிஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு. வாரத்துக்கு 2 pounds ஆஃப் மசில் வந்து நீங்கள் லாஸ் பண்ணாலே
இது வந்து உங்களுடைய மினிமம் உங்களுடைய மசில் மாஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய மசில் மாஸை வந்து லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வாரத்துக்கு வந்து 1 கிலோ நீங்கள் குறைச்சா போதும். 1 கிலோ இல்லைனா 0.98 கிராம். ஸோ இந்த லெவலில் நீங்கள் ஃபேட்டை கட் பண்ணாலே போதும். உங்களுடைய எக்ஸிஸ்டிங் மசில் மாஸை வந்து உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து சீக்கிரமாக பாடி ஃபேட்டை கட் பண்ணணும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரீமாக டயட் போனீங்கன்னா, உங்களுடைய மசில் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி உங்கள் மசில் வந்து பர்ன் ஆகும். சில பேர் வந்து வாரத்துக்கு 3 பவுண்டு மசிலை வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணாங்கன்னா 6 வீக்கில் 18 பவுண்ட்ஸ் வந்து கட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சிவியராக இருக்க வேணாம். நீங்கள் வாரத்துக்கு 2 பவுண்ட்ஸ் ஃபேட் வந்து கட் பண்ணால் போதும்னு மைக் மென்சர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணால் ஸ்லோவாக ஸ்டெடியாக போனால் தான் உங்களால் வந்து மசில் மாஸை வந்து ரிட்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுடைய பாடி ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து டயட், அதுக்கப்புறம் ஃபேட் லாஸை பற்றி இன்னும் தெளிவாகவே பார்க்க போகிறோம். நிறைய பேர் அவங்க பாடி ஃபேட்டை கட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது உண்மை தான். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும், நம்மளுடைய வெயிட் வந்து லாஸ் ஆகும். பட் வெயிட் ட்ரைனிங் வந்து பெஸ்ட் வே இல்லை நம்மளுடைய கேலரிஸை, நம்மளுடைய ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுறதுக்கு. மைக் மென்சர் வந்து மோஸ்ட்லி வந்து அவர் கார்டியோ தான் ப்ரிஃபர் பண்ணுவார். வெயிட் ட்ரைனிங்காக வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லை நம்மளுடைய ஃபேட் அதுக்கப்புறம் கேலரிஸை பர்ன் பண்ணுறதுக்குனா. அதை பற்றி இன்னும் தெளிவாகவே நான் இங்கே சொல்கிறேன். வெயிட் ட்ரைனிங் வந்து எதுக்கு உபயோகப்படும்னா, நம்மளுடைய மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வெயிட் ட்ரைனிங் வந்து யூஸ் ஆகும். உங்கள் பாடி ஃபேட்டை வந்து கம்மி பண்ணணும்னா அதுக்கு உங்கள் பாடியில் வந்து ஆக்சிஜன் இருக்கணும். அதாவது நம்ம மூச்சு விடுவோம்ல, ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பாடியில் இருக்க ஃபேட் வந்து மெட்டபாலைஸ் ஆகி அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். வெயிட் ட்ரைனிங் வந்து போதுமான அளவுக்கு நம்ம பாடியில் வந்து ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணாது. ஸோ இதனால் வந்து பாடி ஃபேட் வந்து மெட்டபாலைஸ் ஆகாது. இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி மைக் மென்சர் என்ன சொல்கிறாருன்னா, வெயிட் ட்ரைனிங் பண்ணுறப்ப நம்ம பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, நம்ம மசில் இருக்க கிளைக்கோஜன் தான் வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து எந்த ஒரு வகையிலையும் வந்து ஃபேட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாதுன்னு மைக் மென்சர் இங்கே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கிளைக்கோஜனை தான் வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க, ஃபேட்டை இல்லை. ஸோ ஃபேட்டை வந்து கட் பண்ணணும்னா நீங்கள் வந்து கார்டியோ தான் பண்ணணும். அதை பற்றி இன்னும் தெளிவாகவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ மைக் மென்சரை பொறுத்த வரைக்கும் ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் ஷார்ட் பீரியடில் தான் வந்து அவர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் பீரியடில் பண்ணிங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி கிளைக்கோஜன் தான் வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் 20 to 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். ஸோ இந்த 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஃபேட்டுமே நீங்கள் வந்து ஃபியூலாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் வந்து நீங்கள் வெயிட் ட்ரைனிங் ப்ளஸ் கார்டியோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு மைக் மென்சர் சொல்கிறாரு. ஏன்னா கார்டியோ பண்ணுறப்ப தான் உங்கள் பாடியில் வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமாக ப்ரெசன்ஸ் ஆகும். ஸோ இந்த டைமில் தான் வந்து உங்கள் பாடியில் இருக்க ஃபேட் வந்து மெட்டபாலிசம் ஆகும். அதாவது ஃபேட் வந்து எனர்ஜியாக பர்ன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாடி பில்டிங் கான்டெஸ்ட் பீரியடில் வந்து உங்களுடைய வெயிட் ட்ரைனிங் வந்து ரொம்பவே இன்டென்ஸாக இருக்கணும். பட் நீங்கள் பாடி பில்டிங் காம்படிஷனை வந்து நெருங்க உங்களுடைய வெயிட் ட்ரைனிங்கில் இருக்க இன்டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணிவிட்டு உங்களுடைய கார்டியோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கார்டியோனா ஏரோபிக்ஸ் ஆக்டிவிட்டி எதுவானாலும் இருக்கலாம். ஜாகிங், ரன்னிங், வாக்கிங், ஸ்கிப்பிங். அதாவது உங்கள் கார்டியோ வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாமே ஏரோபிக்ஸ் அப்புறம் கார்டியோ ஆக்டிவிட்டியில் தான் வரும். ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டென்சிட்டியை கம்மி பண்ணணும். உங்களுடைய பாடி பில்டிங் காம்படிஷன் கிட்ட நெருங்க. ஏன்னா நீங்கள் கேலரிஸ் வந்து ஆல்ரெடி கம்மி பண்ணிட்டீங்க. ஸோ கேலரிஸை பற்றி அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா உங்கள் கேலரிஸை வந்து நீங்கள் ஆல்ரெடி கம்மி பண்ணிட்டீங்க. ஸோ இந்த டைமில் வந்து உங்களால் இன்டென்ஸாக ட்ரைன் பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் மைக் மென்சர் வந்து உங்களுடைய இன்டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுடைய இன்டென்சிட்டியை கம்மி பண்ணிவிட்டு உங்களுடைய கார்டியோ லெவலை வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கான்டெஸ்ட் கிட்ட வர உங்களுடைய வெயிட் ட்ரைனிங் இன்டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேட் பர்னிங் ப்ராசஸான கார்டியோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது ஏரோபிக்ஸ் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் பைசைக்கிள் வாரத்துக்கு 2 வாட்டினாச்சும் பண்ணுங்கள். 30 to 45 மினிட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத வாரத்துக்கு 2 வாட்டி ஆல்டர்னேட் டேஸில் வந்து 4 to 5 கிலோமீட்டர்ஸ் இல்லைனா அதுக்கும் மேலே வந்து நீங்கள் ரன் பண்ணுங்கன்னு மைக் மென்சர் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறாரு. மைக் மென்சர் வந்து ரன்னிங் தான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது வந்து அதிகப்படியான கேலரிஸை வந்து பர்ன் பண்ணும். நீங்கள் பண்ணுற ஏரோபிக்ஸ் ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே ரிலாக்ஸான ஃபேஸில் இருக்கணும். அதாவது நம்ம அந்த ஏரோபிக்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப நம்மளால் பேச முடியணும். ஸோ அதுதான் ரிலாக்ஸான ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸாக பண்ணுறதுனால நம்மளால் ஃபேட்டை வந்து அதிகமாக பர்ன் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து ரொம்பவே வேகமாக ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஸ்டோர்டு எனர்ஜியான சுகர் அதுக்கப்புறம் கிளைக்கோஜனை தான் வந்து நீங்கள் பர்ன் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபேட்டை இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கார்டியோ பண்ணுறப்ப, அதாவது எந்த ஒரு ஏரோபிக்ஸ் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கான்வர்சேஷனல் ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக ஏரோபிக்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ கான்வர்சேஷனல் ஃபேஸ் எதுனா நம்மளால் பேச முடியணும் நம்ம ஏரோபிக்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப. உதாரணத்துக்கு நிறைய பேர் அவங்க ஃபிகரோட வந்து பேசுவானுங்களா, ஸ்லோவாக ரன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஜாக் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக உங்களால் பேச முடியணும். ஸோ அதுதான் வந்து கான்வர்சேஷனல் ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரோபிக்ஸ் ஆக்டிவிட்டியை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேட்டை வந்து கட் பண்ண முடியும்னு மைக் மென்சர் இங்கே சொல்கிறாரு. நீங்கள் ஜாக் பண்ணுறப்ப உங்களால் ப்ராப்பராக பேச முடியலனா நீங்கள் வந்து ரொம்பவே இன்டென்சிட்டியாக ஜாகிங் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த தருணத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சுகரை தான் வந்து பர்ன் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபேட்டை இல்லை.
ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷனல் ஃபேஸில் நீங்கள் ஏரோபிக்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா 90% வந்து நீங்கள் ஃபேட்டை தான் வந்து ஃபியூலாக எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய சுகரே இல்லை. ஸோ இதன் மூலமாக 90% ஃபேட் வந்து உங்களால் ஃபியூலாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். நீங்கள் ரிப்பீட் ஆகணும்னா அதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் டயட் தான். உங்களுடைய ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட், உங்களுடைய கார்டியோ இது எல்லாமே எப்படி இம்பார்ட்டனோ அதே மாதிரி டயட்டும் ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் அதிகப்படியான கேலரிஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் வந்து ரிப்பீட் கண்டிஷனை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ டயட் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் மைக் மென்சர் இங்கே சொல்கிறாரு. சில பேர் ஜிம்மில் ரொம்பவே கஷ்டமாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டு. அதாவது நம்மளுக்கு தேவைக்கு அதிகமான கேலரிஸ் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம ஃபேட் ஆகும். இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டேன், ப்ளீஸ் போய் செக் பண்ணிக்கோங்க. நிறைய டயட் இருக்குது இந்த உலகத்தில். ஸோ மைக் மென்சர் வந்து எது பெஸ்ட்டு, ரொம்பவே சேஃபஸ்ட்டான, ரொம்பவே ஹெல்த்தியஸ்ட்டான வேன்னு சொல்கிறாருன்னா அது வந்து வெல் பேலன்ஸ்டு டயட் தான். ஸோ மைக் மென்சர் வந்து எப்போவுமே ஹை கார்போஹைட்ரேட்ஸ் டயட் தான் வந்து அவர் ப்ரிஃபர் பண்ணுவார். ஏன்னா ஹை இன்டென்சிட்டி ஹெவி டியூட்டி ஒர்க் அவுட் பண்ணனா உங்கள் பாடியில் கிளைக்கோஜன் வேணும். ஸோ அதுதான் வந்து கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் வேணும். ஸோ அதனால தான் 60% கார்போஹைட்ரேட்ஸ், 25% வந்து ப்ரோட்டீன், 15% ஃபேட். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி மைக் மென்சர் வெல் பேலன்ஸ்டு டயட்டை வந்து நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாரு. ஃபேட் லாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கேலரிஸை சாப்பிட்றீங்க அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். எந்த ஒரு டயட்லேயும் நம்மளால் ஃபேட்டை வந்து கட் பண்ண முடியும். பட் நீங்கள் தேவைக்கு அதிகமான கேலரிஸ் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேட்டாக தான் ஆவீங்க. உங்கள் பாடிக்கு வந்து 3000 கேலரிஸ் தான் தேவை, நீங்கள் 2000 கேலரிஸ் தான் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபேட் லாஸ் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ஈவன் நீங்கள் சாப்பிட்ற அந்த 2000 கேலரிஸ் பியூர் டேபிள் சுகராக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஃபேட் லாஸ் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் போய்ட்டு ஓகே நான் சுகர் மட்டும் சாப்பிட போகிறேன், டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே தப்பான விஷயம். ஏன்னா வெல் பேலன்ஸ்டு டயட்டில் வந்து சுகர் மட்டுமே அவர் வந்து ப்ரிஃபர் பண்ணல. ஸோ எல்லா நியூட்ரிஷனும் ப்ராப்பரான பர்ஃபெக்டான ரேஷியோவில் இருக்கணும். ஸோ அதுதான் வெல் பேலன்ஸ்டு டயட். ஸோ மைக் மென்சர் எதுக்கு இங்கே சுகரை வந்து அவர் எக்ஸாம்பிளாக எடுக்கிறாருன்னா, நீங்கள் வந்து கேலரிஸை எந்த வடிவில் நீங்கள் சாப்பிட்டாலும், அதாவது உங்கள் பாடிக்கு தேவை கம்மியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபேட் லாஸ் ஆகும். அது வந்து சுகராக இருந்தாலும் சரி ஃபேட் லாஸ் ஆகும். ஸோ இதுக்குன்னு யாரும் சுகர் ஜங்க்லாம் சாப்பிடாதீங்க. மைக் மென்சர் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக மைக் மென்சர் வந்து இங்கே சொல்கிறாரு. நீங்கள் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், ஸோ இந்த 3 சோர்ஸில் எந்த ஒரு சோர்ஸும் அதிகப்படியான சாப்பிட்டிங்கன்னா அது ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். இதை பற்றி நான் நிறைய வீடியோ பண்ணிட்டேன், ப்ளீஸ் போய் செக் பண்ணிக்கோங்க புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஸோ மைக் மென்சர் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடியில் இருக்க ஃபேட் வந்து கம்மியாகும். இப்போ இருக்க நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் இதை தான் வந்து பட்டி பாட்டு திங்கரிங் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கானுங்க வேறு மாதிரி. ஸோ நிறைய பேர் ஏமாறாதீங்க. இந்த வீடியோவை அகைன் கூட திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு தப்புமே இல்லை. ஜஸ்ட்டு கேலரிஸை கம்மி பண்ணுறதுனால உங்களால் ஃபேட் கம்மியாகும். ஏரோபிக்ஸ் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வெயிட் ட்ரெயினிங் வந்து ஹார்ட் கோராக இருக்கணும். அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ப்ரெப் கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இனிஷியல் ஸ்டேஜில் வந்து வெயிட் ட்ரைனிங் வந்து அதிகமாக இருக்கும். சில பேருக்கு 6 to 8 வீக் ஆகும், சில பேருக்கு 8 to 12 வீக்ஸ் ஆகும் ஃபேட் வந்து கட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து சேம் மெட்டபாலிக் ரேட் இல்லை, உங்கள் பாடியில் இருக்க மெட்டபாலிசம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் பொறுமையாக உங்களுடைய பாடி பில்டிங் ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாடி பில்டிங் காம்படிஷனில் கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லைனா உங்களுடைய பீக் கண்டிஷனை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ யாராச்சும் மைக் மென்சரோட டயட் அப்புறம் ஹெவி டியூட்டியை ஃபாலோ பண்ணி ரிசல்ட் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே உங்கள் பாடியில் இருக்க ஃபேட் வந்து கம்மியாகும். உங்களால் பாடி பில்டிங் காம்படிஷனில் கம்ப்ளீட் பண்ணி வின் கூட பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஏதாச்சும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.